ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. யூடியூப் சேனல் ரன் பண்ணுறப்போ வீடியோஸ் போடுவீங்க. வீடியோஸ் போட்டுட்டு சப்ஸ்கிரைபர் வாட்ச் ஹவர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இருந்தாலும் நம்மளோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணிவிட்டு டெய்லி தான் அப்லோட் பண்ணுறோம். ஆனால் வியூஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருப்பீங்க. ஏன்னா வியூஸ் அதிகமாக போனால் தான் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் தரப்பில் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகம் 1000 வியூஸுக்கு மேலே போனால் தான் நம்மளோட ரெவென்யூவோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். 1000 வியூஸுக்குள்ளே இருக்கிறன்னா ரெவன்யூட பர்சன்டேஜ் கம்மியாகும். எப்படின்னா ஒரு ஜாப்பில் போனீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துலையோ இல்லை 2 மாதத்துலையோ உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகலாம். இல்லை சுமாராக ஒர்க் பண்ணிங்கன்னா பேசிக் சேலரி இருக்கலாம். அந்த மாதிரி தான் 1000 வியூஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்க பேசிக் சேலரி வேறு, 1000 வியூஸ்க்கு மேலே இருக்கிறவங்க பேசிக் சேலரி வேறு. எல்லோரும் வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. சப்ஸ்கிரைபரும் வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ண உடனே மானிட்டேஷன் எனபிள் ஆன பிறகு எல்லோரும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்கன்னா வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளோட ரெவன்யூ எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தான் ஒரே யோசனையாக இருப்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. எப்படி வியூஸ் அதிகப்படுத்தலாம், அதுவும் நம்மளே டைம் இருக்கிறப்போ சில டைம் இருக்கிறப்போ வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அப்ளிகேஷன் தான், அது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. ஒரு ஜெனியூனான அப்ளிகேஷன் தான். இப்போ எல்லோரும் நீங்களும் கேட்பீங்க, என்ன நீயுமாடா, நான் எல்லா யூடியூப் வீடியோவிலையும் பார்த்துட்டேன், ஒன்றையும் ஒர்க் அவுட் ஆகலை, நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. நீ என்ன சொல்ல போகிற, காயின்ஸ் ஒரு அப்ளிகேஷன் ஏற்றி அதை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணு, அப்புறம் ஒரு காயின்ஸை பாரு, வீடியோவை பாரு, அப்புறம் காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் நான் என்னோடய வீடியோவை எடுத்து லிங்க் போட்டு அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் நான் அதை பற்றி ஒரு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கிடையாது. எதுவுமே காயின்ஸோ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே நம்ம மூலியமாகவே பண்ணிக்கிறது தான், நம்மளே பண்ணுறது தான். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌசர் தான் அடிக்கடிக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்கிறதால கோவப்படாதீங்க, சும்மா ஒரு கலை தான். ப்ரௌசர் மூலிமா தான் நம்ம வந்துட்டு வியூஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது மூலிமா தான் நம்மளோட ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ஒரு ஜெனியூனான அப்ளிகேஷன் தான், நம்பி ஓப்பன் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், நீங்களாக எதுவும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வியூஸ் ஏறி அதுக்கப்புறம் வியூஸ் கம்மியாகுதுன்னு சொல்லி யாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்கிற போல கரெக்டான ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பாக ஏறும். நான் லைவாகவே இப்போ வியூஸ் ஏறத்தையும் காமிச்சிட்றேன். வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சிட்டு தான் நான் வீடியோவை முடிப்பேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே வெப் ரீலோடர்னு போடுங்க. வெப் ஆட்டோ ரீலோடர்னு போட்ட உடனே வெப் ஆட்டோ ரீலோடர்னு இந்த அப்ளிகேஷனை போடுங்க. இதோட ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலியமாகவும் போட்டாலும் ஓகே, ஆப் மூலியமாக நான் லிங்க் கொடுக்குறேன் அது மூலியமாகவும் போனாலும் ஓகே. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் தைரியமாக நீங்களும் யூஸ் பண்ணலாம். பார்த்துங்க. ஆப்போட அந்த அப்ளிகேஷனோட ஸ்டார்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குட்டு அந்த மாதிரி தான், ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் வரும். எல்லாமே ஸ்டார்ஸ்லாம் அதிகமாக கொடுத்து, ஒரு சில பேர் அவங்களுக்கு ஆப்பு நெட்வொர்க்கு ப்ராப்ளம்னால அந்த ஆப்ஸ் ஒர்க் ஆகாமலும் இருந்திருக்கலாம். அதனால் வந்துட்டு யாரும் வந்துட்டு இது பண்ணியிருக்காதீங்க. ப்ளே ஸ்டோர்லேயே எல்லாத்துலேயுமே குட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தைரியமாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே நான் பார்த்திங்களா ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் தான் அது வெளியே வருது. ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஆப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா முதலேருந்து இன்ஸ்டால் பண்ணி நான் காமிச்சிடுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அதுக்கு ஏன் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன்னு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் உங்கள் கண்ணு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் ஏன் அதை அன்இன்ஸ்டால் பண்ணேன், நான் யூஸ் பண்ணி தான் இருந்தேன், ஏன்பா நீ அன்இன்ஸ்டால் பண்ணின்னு கேட்பீங்க. அது ஒரு காரணம் இருக்குது. அது நான் சொன்னேன். இதுக்கப்புறம் வந்து செக் ஃபார் அப்டேட்ன்றது அது ஒன்றையும் கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாகவே வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ மொபைல் லேட்டஸ்ட் வெர்ஷனாக 12 வந்துச்சுன்னா, இது வந்து 11 தான் ஆப் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆனால் 12 வந்துச்சுன்னா
கொஞ்சம் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்மளோட யூடியூப் சேனலோட வீடியோ எந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகம் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ லிங்க் எடுத்துங்க. அது எப்படின்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அது எப்படின்ட்டு காமிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நம்மளோட சேனல் நேமே சர்ச் பண்ணுங்கள். RBL டெக் வீடியோன்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். வந்த உடனே ஏதாவது ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி இப்போ 8 வியூஸ் இருக்குதுங்க. நல்லா பாருங்கள், 8 வியூஸ் இருக்குது. அதை நான் இப்பயே லைவாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதை வந்து வீடியோ லிங்க்கை வந்துட்டு எடுத்துக்கங்க. URL எடுத்துகிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி இதில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஜஸ்ட் ப்ரௌசர் மாதிரி தான். ரீலோடு ஆப்புன்னு வருது பார்த்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணுறப்ப ரீலோடு URL அப்படி இருக்கும். அது கூகுளோட URL. அந்த கூகுளோட URL எடுத்துகிட்டு யூடியூபோட URL இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து ரீலோடு டைம்னு சொல்லிட்டு செட் பண்ண சொல்லுவோம். எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரீலோடு டைம் வந்துட்டு ரொம்ப அதிகப்படுத்துவீங்க. யாரும் வந்துட்டு ரீலோடு டைம் 30 செகண்ட்னா 30 செகண்டில் தான் வச்சுருக்கணும். அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் ஏறாது. அதுவும் வந்துட்டு சொல்லிடுறேன் நான். எல்லாம் 30 செகண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாக்கன் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்லிப் மோடில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும் டிவைஸு. அதாவது செல்லு ஆஃப் ஆகாது. அப்புறம் வந்து நான் வெப் ஆட்டோ ரீலோடு ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. டிக்கை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துனா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளோட வீடியோஸு வால்யூம்லாம் கம்மியாகி லோட் ஆகும். நீங்களே பாருங்கள், 8 வியூஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் அப்படியே காமிக்கிறேன். இப்போ மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நான் வீடியோவை. 8 வியூஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், 30 செகண்டுக்கு அப்புறம் எத்தனை வியூஸ் நான் காமிக்கிறேன். ஏன் வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு நான் அன்இன்ஸ்டால் பண்ணேன்னு வச்சிங்களா, ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா அடுத்தது புது ஆப்பு தான் ஏற்றி நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் அது ரீலோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களோட ஐபி அட்ரஸை சேஞ்சஸ் ஆகி மறுபடியும் புதுசாக வரும். அதே மாதிரி இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னா மினிமம் 4 மணி நேரம் மட்டும்தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும். ஒரு டைம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா 4 மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே தாண்டாதீங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களோட கவுண்ட் டவுன் எடுத்துக்க மாட்டாங்க கணக்கில். முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த ஆப்பை இதே மாதிரி போட்டு விட்டுட்டு சார்ஜர் ஃபுல்லாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நெட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெட்டை வச்சுக்கிட்டு ஃப்ரீ நெட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ஃப்ரீ நெட் யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ நெட்டு இல்லாதவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா வோடஃபோன் சிம்மை வாங்கி வோடஃபோன் சிம்மை வந்து 300 ரூபாய்க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணால் நைட்டு 12 மணிக்கு மேலே நெட்டு ஃப்ரீ. நைட்டு 12 to 6 நெட்டு ஃப்ரீ. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மணிக்கு எழுந்து இந்த மாதிரி போட்டு கரெக்டாக வந்துட்டு 1 மணிக்கு அலாரம் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு அலாரம் வச்சு இதை ஆஃப் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நைட்டில் எழுந்து தூங்கி எழுந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தாலும் நம்மளோட வீடியோஸ் வியூஸ் அப்போ அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பண்ணி முடித்த உடனே காலையில் எழுந்த உடனே சும்மா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட வியூஸ் எவ்வளோ வந்தாலும் அப்படியே நிற்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுவும் 30 செகண்டில் தான் வைக்கணும். வேறு எதுவும் பண்ணக்கூடாதுங்க. உங்களோட வீடியோ வியூஸ் அதிகமானால் தான் உங்களோட யூடியூப்லேருந்து தரப்புலேருந்துகிட்டே நம்மளோட வீடியோவை ப்ரொமோட் பண்ணி ஃபஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி தான் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்பை ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் ஒன்று செட்டிங்ஸில் போய்ட்டு கிளியர் கேட்சான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. இல்லை ஆப்பை 2 MB தான் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாம் கணக்காகி லொக்கேஷன் சேஞ்சஸ் ஆகும். மேக்ஸிமம் வேறு லொக்கேஷன்லேருந்து கூட பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ. இதில் ரொம்ப நெட் ஆகாது. ஏன்னா 30 செகண்ட் தான் உங்களோட வீடியோ. 30 செகண்ட் வரைக்கும் ஒரு பிளரான லோ குவாலிட்டி வீடியோ தான் ப்ளே ஆகும். அதெல்லாம் நீங்கள் பயப்படுறதில்ல. ஃபுல் வீடியோ ப்ளே ஆகிற பொழுது தான் உங்களோட வீடியோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வந்துட்டு ப்ளே ஆகும். அப்போ நெட்டு அதிகமாக போகும். அதனால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 வியூஸ் இருக்குது. நான் 8 வியூஸில் காமிச்சிருந்தேன்ல, 8 வியூஸ் காமிச்சிருந்தேன்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ரீலோடு பண்ணுறப்போ எவ்வளோ வியூஸ் வந்திருக்குது? 11 வியூஸ் வந்திருக்கு. அது ரிலீவ் ஆகுது. இது தான் 11 வியூஸ் வந்திருக்குது. இப்போ அந்த ஆப்லேயே கூட நான் போய் காமிச்சிடுறேன். இப்போ எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டுன்னு அதுவே காமிச்சிடணும்னு நினைக்கிறேன். அந்த ஆப் உள்ளே காமிக்கிறேன். இப்போ ரீலோடு பண்ணுறப்போ பார்த்தீங்களா
11 வியூஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி மேக்ஸிமம் 1 மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 4 மணி நேரம் வரைக்கும் தான் இது ஒர்க் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் வீடியோவை ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் வீடியோவில் போனஸ்லாம் நிறையா இருக்குது, நிறையா ரெவன்யூலாம் இருக்குது. அதை பற்றின ரிலேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இது மேக்ஸிமம் 1 மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள். நைட்டில் ஏதாவது டைமில் நான் சொன்ன ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இல்லை எனக்கு நெட்டுலாம் ஃப்ரீயாக இருக்குதுன்றப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மணி நேரம் இல்லை ஒரு ½ மணி நேரம் ட்ரை பண்ணிங்கனாலுமே ஒரு நாளைக்கு 1K வியூஸை வந்துட்டு நீங்கள் சாலிடாக எடுக்கலாம். நான் வேறு ஏதாவது சப்ஸ்கிரைபரோ இல்லை வாட்ச் ஹவர்ஸோ இல்லை லைக்ஸோ இல்லை கமெண்டோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை தேவைப்படுது, ஏன்னா ஃப்ரீ கிடையாது, ப்ரைடு ப்ரொமோஷன் தான். அது வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி வாங்க. ஏதாவது லைக்ஸோ இல்லை கமெண்ட்டு சப்ஸ்கிரைபர் வாட்ச் ஹவர்ஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான், அதன் பிரகாரம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதாவது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லோட் ஆகிறப்போ ஒரு 12 வியூஸ் வந்திருக்கு. ஏன்னா நான் எதுவுமே பண்ணலை, இந்த மாதிரி பண்ணதால 12 வியூஸ் வந்திருக்குது. இதனால் உங்களுக்கு ரெவென்யூ அதிகமாகிறதுன வாய்ப்பும் இருக்குது. தேங்க்யூ.